நீங்கள் தள்ளுபடியில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது. அந்த பொருள் ரிட்டர்ன் வந்தா எப்படி ரீஃபண்ட் எடுக்கணும்? அவங்க பேக்கிங் மாத்திருக்காங்க, இல்ல வேற மாதிரி கொலன்னு இருக்கு, இல்ல நம்ம பொருள் மாதிரி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுது. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீங்க நம்ம தமிழ் லாங்குவேஜ் பண்ண முடியாது. நம்ம ஏதோ நடக்காததெல்லாம் எழுதிட்டு அப்புறம் எனக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன சொன்னா எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு தன்மையா எழுதணும். ஆஸ் அ மீடியேட்டர் ரெண்டு பேரையும் சந்தேகப்படுவாங்க. உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நான் இருக்கிறேன், நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி கொடுக்குறேன். ஹாய், ஐ எம் பரமேஷ்குமார், பிசினஸ் அனலிஸ்ட் அண்ட் கன்சல்டன்ட். ஒரு 20 வருஷமா ஆன்லைன் பிசினஸ்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கோம். உங்களுக்கு இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விஷயமா செஞ்சு வியாபாரம் பண்ணி 100-200 சம்பாதிக்கலாம்னு நினைச்சு ஆன்லைன்ல நம்ம பொருளை விற்க ஆரம்பிக்கிறோம். அந்த பொருள் ரிட்டர்ன் வந்தா எப்படி ரீஃபண்ட் எடுக்கணும், அதுக்குண்டான சின்ன வீடியோ தான் அது. நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, கடைக்கு 2 பேர் வர்றாங்க, பொருளை வாங்குறாங்க. அந்த பொருள் சரியில்லை, மறுபடியும் வருவாங்க. வந்தா இந்த பொருள் சரியில்லைன்னு அவங்க சொல்றப்ப நம்ம அவங்க கன்வின்ஸ் பண்ணுவோம், அல்லது பொருளை வாங்கி வச்சுக்குவோம். நம்பர் 1. நம்பர் 2, பொருள் 2 நாள் கழிச்சு கொண்டு வர்றாங்கன்னா அந்த பொருளை நாம 24 ஹவர்ஸ்ல மட்டும்தான் ரீஃபண்ட் வாங்குவோம் சொல்லி கண்டிஷன் போடுவோம். இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாங்கன்னா நாங்க அந்த பொருளை எடுக்க மாட்டோம். இது 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுவும் இல்லைன்னா நீங்கள் தள்ளுபடியில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது அப்படி சொல்லி ஒரு நேம் போர்டு ஒட்டிடுவோம். அந்த பொருள் எதை கொண்டு போனாலும் நாங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். கரெக்டா? ஆனா ஆன்லைன் அப்படி இல்லை. வாங்குறவன் யாரும் தெரியாது, விற்கிறவன் யாரும் தெரியாது. அப்ப வாங்குறவனோட ஆட்டிடியூட் நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அவங்க திருட்டுத்தனமா என்னென்ன பிரச்சனைகள் பண்றாங்கன்னு போன வீடியோல பார்த்தோம். இப்ப ஆஸ் அ விற்கிறவங்க அவங்க எப்படி அதை ரீஃபண்ட் வாங்கலாம் சொல்ற ஒரு ஐடியால தான் நான் பேச போறேன். ஒரு பொருள் அனுப்புனது ரிட்டர்ன் வந்துருச்சு, வந்தோன்னு பதட்டம் ஆகாதீங்க. எப்பவுமே நார்மலா ஆல்பா மைண்ட்ல ஒர்க் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஆன்லைன்ல ஜெயிக்கலாம். வந்த உடனே இதை பார்த்துட்டு நம்ம பொருளான்னு நீங்க யோசனை பண்ணுங்க. நம்ம அனுப்பின பேக்கிங் மாதிரி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி நம்ம அனுப்பின பேக்கிங் மாதிரி அப்படியே இருந்ததுன்னா 100% நம்ம பொருளா இருக்கும். அவங்க பேக்கிங் மாத்திருக்காங்க, இல்ல வேற மாதிரி கொலன்னு இருக்கு, இல்ல நம்ம பொருள் மாதிரி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா எடுத்த உடனே ஒரு கேமராவை கையில எடுத்துருங்க. நீங்க பிரிக்கிறதுல இருந்து அந்த கேமராவை நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருங்க, இல்ல வீடியோ எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்த பிறகு நீங்க பாக்குறப்ப உங்களோட பொருள் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே வாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பொருளை வித்தீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம்ல கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீங்க நம்ம தமிழ் லாங்குவேஜ் பண்ண முடியாது, அது இங்கிலீஷ்ல தான் பண்ண முடியும். நம்பர் 1. வேற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ் கண்டிப்பா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கணும். அப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றப்ப நம்ம என்ன எழுதணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஏதோ நடக்காததெல்லாம் எழுதிட்டு அப்புறம் எனக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றப்ப நீங்க கொஞ்சம் நல்ல அழகா நீங்க என்ன சொன்னா எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு தன்மையா எழுதணும். அதுவும் இங்கிலீஷ்ல எழுதணும். நம்பர் 2, நீங்க பொருள் வந்ததுல இருந்து பிரிச்சதுல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாமே நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பொருள் பண்ணிருக்கிறீங்க, ஆனா கஸ்டமர் ரிட்டர்ன் அனுப்பி விட்டது தப்பா அனுப்பியிருக்காங்க சொல்ற அதோட எவிடன்ஸ் நீங்க எப்படி சொல்லணுமோ அதை சொல்லணும். டீட்டெயில்டா சொன்னா மட்டும்தான், எழுதினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா யாரு பாக்குறாங்களோ அவங்க உங்களை பார்த்தது இல்லை. ஒருவேளை நீங்க போய் சொல்றீங்கன்னு கூட அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மீடியேட்டர் அமேசானோ, பிளிப்கார்ட்டோ இல்ல மீசோவோ யாரை எடுத்துக்கிட்டாலும் ஆஸ் அ மீடியேட்டர் 2 பேரையும் சந்தேகப்படுவாங்க. உங்களையும் சந்தேகப்படுவாங்க, கஸ்டமர் வாங்கினவங்களையும் சந்தேகப்படுவாங்க. அப்ப நீங்க விற்கிறவங்க கரெக்டா ஒரு பதிவு பண்ணா மட்டும்தான் அவங்களால நம்ப முடியும். அதுக்காக நீங்க அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன தயார் பண்ணிருக்கீங்க, இது எப்ப டெலிவரி ஆச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எப்போ வந்துச்சு, ரிட்டர்ன் வந்தப்ப ரிட்டர்னோட லேபிளோட போட்டோ எடுத்து இது போடணும். அப்ப இந்த எல்லாம் போட்டு மெயில் அனுப்பிச்சு விட்டா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க டோட்டலா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா அந்த பொருளோட வேல்யூ 1500 ரூபா 1200 ரூபா சொல்லி இருந்துச்சுன்னா அதை 40 to 50% கண்டிப்பா 100% அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்றதுக்கு நாங்களே நிறைய வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்களும் அது சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ரீச் ஆன பிறகு அவங்க மறுபடியும் டவுட் கிளியர் ஆகலைன்னா வேற இது எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது நீங்க இன்னும் மேலதிகமா நீங்க எழுதி அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு மெயினா நாலேஜ் வேணும். நல்லா வந்து கம்யூனிகேஷன் பண்றது. இப்ப கடையிலன்னா 4 பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அது என்னன்னு பேசிடுவோம். இங்க வந்து தொகுத்து எழுத தெரியணும். அது எழுதுனது புரியும் அவங்களுக்கு. நம்ம அரைக்குறையா எழுதிட்டு ரொம்ப இமோஷனலா திட்டி ஏதாவது எழுதுற பழக்கங்கள் வச்சுக்க வேண்டாம். டீசெண்டா ஒரு எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அப்படி அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா கண்டிப்பா உங்களோட பொருட்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். நீங்களும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு வரமாட்டேங்குது, நான் நிறைய எனக்கு ரிட்டர்ன் வருது, ஆனா அந்த பொருட்களுக்கு என்னால வந்து டாலரேட்டே பண்ண முடியல, பயங்கரமா எனக்கு வந்து சஃபர் ஆகுறேன், நான் வந்து 10 அனுப்பி விட்டா 3 ரிட்டர்ன் வந்துருது, 3 ரிட்டர்ன் வந்தது குழப்பி அனுப்பிடுறாங்க சொல்லி உங்களோட மனசு தோணுச்சுன்னா நான் இருக்கிறேன். நான் ஃப்ரீயாவே உங்களை கன்சல்ட் பண்ணி கொடுக்குறேன். என்ன பிரச்சனையோ என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த ரிட்டர்ன் பிரச்சனைல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நான் இலவசமா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஃபோன் கைடன்ஸ் கொடுக்குறேன். இல்லை ஒருவேளை நேரில் பார்க்கணும்னு நினைச்சா நேரில் வாங்க, நான் உங்களோட உட்கார்ந்தே சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நீங்க முன்னேறணும்னு சொல்ற ஒரு ஆர்வத்துல என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. யார் பிசினஸ் பண்றவங்க, யார் வந்து முன்னேற நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.